ஐயப்பன் பக்தர்கள் ஏன் கருப்பு நிற ஆடையை அணிகிறார்கள் தெரியுமா? ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் ஐயப்ப பக்தர் ஒருவரை பிடிப்பதற்காக சென்ற போது அவரை தடுத்து நிறுத்திய ஐயப்பன், எனது பக்தர்களை ஏன் பிடிக்கிறீர்கள் என்று கேட்டபோது அதற்கு சனீஸ்வரர் பகவான், எனக்கு ஏழை பணக்காரர், கடவுள் பக்தி உள்ளவர் இல்லாதவர் என்று பாகுபாடு பார்க்காமல் 7.5 சனி வந்ததும் அவர்களை கட்டாயம் பிடிப்பேன். அதுவே எனது தர்மமாகும். அதேபோல் அவர்கள் செய்யும் நன்மை தீமை கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களை தண்டிக்கிறேன் என்றார். இதை கேட்ட தர்மசாஸ்தா, சரி, இனிமேல் நீங்கள் கொடுக்கும் தண்டனைகளை என்னிடம் சொல்லுங்கள். அந்த தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலே அனுபவிக்கும்படி என் பக்தர்களுக்கு விரத முறைகளாக நான் வகுத்து தருகிறேன் என்றார் ஐயப்பன். அதற்கு சனி பகவான், ஒரு மண்டல காலத்தில் எப்படி நான் கொடுக்கும் கஷ்டங்களை வகுப்பது என்று கேட்க, உடனே ஐயப்பன் சுவாமியும், என்னுடைய பக்தர்கள் ஒரு மண்டல காலத்திற்கு அசைவம் தவிர்த்து எளிமையான உணவை உண்டு வெறும் தரையில் படுத்து பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடித்து தினமும் காலை மாலை இருவேளையிலும் குளிர்ந்த நீரில் குளித்து துளசி மாலை அணிந்து உனக்கு பிடித்த கருப்பு நிற ஆடையையே என் பக்தர்கள் உடுத்த செய்து காலணிகள் அணியாமல் வெறும் காலுடன் காடு மலைகளில் நடந்து வந்து என்னை தரிசிப்பார்கள். மேலும் இந்த ஒரு மண்டல காலத்திற்கு முடி திருத்தம் செய்து கொள்ளாமல் சுக துக்கங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பார்கள். இப்படி ஒரு மண்டல காலத்திற்கு கடுமையான விரதம் கடைபிடிக்கும் என் பக்தர்களுக்கு உன் ஆசையை வழங்க வேண்டும் என்றார் ஐயப்பன்.